அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வர இருக்கக்கூடிய ரமலானுக்கு பிறகுள்ள முக்கியமான நாட்கள் என்று சொன்னால் அது ஜுல்ஹஜுடைய மாதமாக இருக்கிறது. ஜுல்ஹஜுடைய மாதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. இந்த ஃபஜ்ர் என்பது என்ன தெரியுமா? அரஃபாவுடைய நாள் முடிந்து, அதாவது 9வது துல்ஹஜ்ஜுடைய நாள் முடிந்து 10வது துல்ஹஜ்ஜுடைய ஃபஜ்ர் தான் அல் ஃபஜ்ர் என்று சொல்லப்பட்ட ஃபஜ்ருக்கு தஃப்சீர் என்று சில உலமா பெருந்தகைகள் கூறுகிறார்கள். அப்போ பக்ரீத்துடைய குர்பானியுடைய நாளுடைய ஃபஜ்ர் மீது சத்தியமாக. லைலத்துல் கத்ர் போன்ற, ஷபே பராத் போன்ற இரவுகளுடைய சத்தியம் கூட குர்ஆன்ல அல்லாஹ் எடுக்கல. ஆனால் ஜுல்காய்தாவுடைய 10வது நாள் பக்ரீத்துடைய தினத்தில் குர்பானுடைய ஃபஜ்ரை பற்றி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான நாள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வலையாலின் அஷ்ர், 10 இரவின் மீது சத்தியமாக. இங்க 10 இரவு என்பதும் ஜுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் என்பதாக சில தஃப்சீர்களில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இது 2வது வசனமும் ஜுல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளை குறிக்கிறது சொன்னால், அந்த 10 இரவுகள்ல 9 இரவுகள் பகல்கள் தொழுவதற்கும், நஃபிலான தொழுகை, நோன்பு வைப்பதற்கும் சிறந்த நாளாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3வது ஆயத், வஷ்ஷஃபஇ வல் வத்ரி, ஷஃபுன் என்ற வார்த்தையின் மீது சத்தியம். அது ஷஃபுன் என்று சொன்னால் இருமை என்பது அர்த்தம், வத்ர் என்று சொன்னால் ஒருமை என்பது அர்த்தம். இங்கே முஃபஸ்ஸிரீன்கள், விளக்க உரையாளர்கள், ஷஃபுன் என்று சொன்னால் ஜுல்ஹஜ்ஜுடைய 10வது நாள், அதாவது குர்பானியுடைய நாள். வத்ர் என்று சொன்னால் ஜுல்ஹஜ்ஜுடைய 9வது நாள், அரஃபாவுடைய நாள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய இந்த ஆயத்திற்கு பல முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். இப்போ அடுத்தது பாருங்க, வல்லைலி இதா யஸ்ர், அந்த இரவின் மீது சத்தியமாக. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட இரவு என்னவென்றால், இதுவும் அரஃபாவுடைய இரவு முடிந்த பிறகு வரக்கூடிய இரவு, அதாவது ஜுல்ஹஜ்ஜுடைய 9வது பிறை பகல் முடிந்து வரக்கூடிய இரவின் மீதுதான் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்களில் பல அறிவிக்கின்றார்கள். ஆக மொத்தத்துல வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர், 5 சத்தியம். வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர், இந்த 5 சத்தியங்களும் முழுக்க முழுக்க ஜுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும், குறிப்பாக ஜுல்ஹஜ்ஜுடைய 10வது பகலாக இருக்கக்கூடிய குர்பானியுடைய தினமும், ஜுல்ஹஜ்ஜுடைய பக்ரீத்துடைய தினமும், ஜுல்ஹஜ்ஜுடைய 9வது இரவாக பகலாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினமும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார் என்று சொன்னால், அந்த 5 சத்தியங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. குறிப்பாக அந்த நாட்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒரு ஃபதீலத் இருக்கிறது, ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாட்களை நாம் இன்னும் சில தினங்களில் நெருங்கப் போகின்றோம். குறிப்பாக ஹாஜிகளுக்கு முக்கியமான நாட்கள், முக்கியமான அமல்கள் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அரஃபா மக்கால இருக்குது, அது மற்ற நாட்களில் நாம் போயிருக்கின்றோம்.
குறிப்பாக நம்முடைய உம்ரா பயணத்துல. ஆனால் அது உம்ரா பயணத்துல ஒரு இடமாக காட்சியளித்தது. ஆனால் அதுவே ஹஜ்ஜுடைய கடமையான ஒரு அமலாக இருக்கிறது. உக்கூஃபே அரஃபா 9வது ஹஜ்ல உக்கூஃபே அரஃபா, அரஃபால போய் தங்குறது ஒவ்வொரு ஹாஜிகள் மீது கடமை. யாருக்கு அரஃபா கிடைக்கலையோ, உக்கூஃபே அரஃபா கிடைக்கலையோ, அவர்களுக்கு ஹஜ் நிறைவேறாது என்ற அளவிற்கு முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாகவும் அதனுடைய பெருமைகள் சிறப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய அம்மா தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பிரிந்த பிறகு மறுபடியும் உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்த இடம்தான் அரஃபாவாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது வரலாறுல. அந்த இடத்தை நாங்கள் கண்ணால் பார்த்தோம், ரசித்தோம். அந்த அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகின்றான் மக்களுடைய அமல்களை பார்த்து. ஹதீஸ்ல வந்திருக்குது, மழை துளிகள் அளவிற்கு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் அடியார்களுடைய பாவங்கள். மணலுடைய தூசுகள், மணல் நுனிகள், தூசுகள் அந்த அளவுக்கு நாம் பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்படும். மரத்துடைய இலைகள் அளவிற்கு நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ஸுஹர் அஸரை ஒன்றாக தொழுதுவிட்டு அரஃபாவுடைய தினத்துல 5-6 மணி நேரம் துவா செய்தார்கள். தனிமையாக அல்லாஹ்விடத்தில் பன்றாடி துவா கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஹஜ் என்று எடுத்துக்கொண்டால், ஷரியத் கிடைத்த பிறகு, நுபுவத் கிடைத்த பிறகு ஹஜ்ஜுடைய இந்த மெத்தட், இந்த முறைகள் நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கற்றுக் கொடுத்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அடுத்த ஹஜ் செய்வதற்கு முன்னால் இறந்து விட்டார்கள் என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு வரலாறு. சுல் ஹஜ்ல போய் ஹஜ் செய்யறாங்க, அதற்கு பிறகு திரும்பி மதீனாவுக்கு வர்றாங்க. சுல் ஹஜ்ஜுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர்ல நோயுற்று இருக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் 12ல இறக்குறாங்க. அதனால வாழ்க்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ஹஜ்ஜை செய்ய சொல்கிறானோ அந்த முறைகள் சொல்லப்பட்ட பிறகு நபி அவர்கள் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். ஆனால் வரலாறுகளில் சில குறிப்புகள் கிடைக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னாடி கூட பல ஹஜ்ஜை செஞ்சிருக்காங்க அந்த காலத்து முறையின்படி. அதே மாதிரி இந்த ஹஜ், இந்த உம்மத்திற்கான ஹஜ் கடமையாவதற்கு முன்னால் மக்காவில் வசிக்கும் பொழுது சில ஹஜ்ஜை அந்த முறையின்படி, அந்த மெத்தடின்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஹஜ் இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒரு கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இருந்தார்கள் மதீனாவில். ஒவ்வொரு வருடமும் 10 ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுல பல வருடங்கள் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. எப்போ வரைக்கும் அமன் இருந்ததோ, நிம்மதி இருந்ததோ, அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்ததோ அதுவரை. அதற்கு பிறகு குழப்பங்கள் ஆரம்பித்தன. அந்த குழப்பத்துடைய முடிவுல தான் ஹஜ்ரத் உஸ்மானே கனி, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸுன்னூரைன் என்று அழைக்கப்பட்ட அந்த சஹாபிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதானார்கள். அதே போன்று ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு பெரும்பாலும் யுத்தத்தில் இருந்த காரணத்தினால் இருந்தும் பல ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. சித்திக் அக்பர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுக்கு பிறகு, இறப்புக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள். அதுல முதல் ஆண்டு சில குழப்பங்களின் காரணமாக யுத்தத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2வது ஆண்டு ஹஜ் செய்தார்கள். அதற்கு பிறகு வஃபாத் ஆனார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது.
மதீனாவிலிருந்து 20 ஹஜ்ஜை செய்தார்கள் நடந்து. மதீனாவிலிருந்து மக்கா நடந்து. நாங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு போனோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பஸ்ல நல்ல பாதை, ஃபாஸ்டா போன பஸ்ல நடுவுல 2 இடத்துல நின்றோம். ஒன்னு அசர் தொழுவதற்காக சுய தேவைகள், அதாவது இஸ்திஞ்சா மற்றும் ஒசுவிற்காக நின்றோம். அங்கே சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அங்கு ஒரு பள்ளி இருந்தது. அந்த இடம் என்னவென்று தெரியவில்லை. பொது செய்து கொண்டு அசரை நிறைவேற்றினோம். அதற்கு பிறகு நாங்கள் சென்ற இடம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மைதானே பத்ருடைய யுத்தம் எங்கே நடந்ததோ அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்தை பார்த்தோம். அங்க 14 சஹாபாக்கள் ஷஹீதாயிருக்காங்க. அவருடைய கபறுகளை பார்த்தோம். இரவு இருட்டின் காரணமாக தெரிந்தது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல 14 சஹாபாக்குடைய பெயர் போடப்பட்டிருந்தது. அங்கே அந்த ஒரு இடத்துல பள்ளி இருக்கு. அந்த இடத்துல அநேக மஸ்ஜித் ஹரீஷ் நினைக்கிற அந்த பள்ளியில சுய தேவை, அதாவது இஸ்திஞ்சா முடித்து கொண்டு பொது செய்து கொண்டு மகரிப் தொழுகை தொழுதோம். இப்படிலாம் நாங்க 2 இடத்துல நின்றோம். அப்படி போய் கூட 4.5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு மதீனா போய் சென்றடைய. அப்ப எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துங்க. இவ்வளவு தூரமான பயணத்தை ஹரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20 தடவை கால்நடையாக நடந்து ஹஜ் செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளால சாதாரண தவாப் செய்ய முடியல, சஃபா மர்வா செய்ய முடியல. உடனுடைய பலகீனம் தான், இதை மாற்றுகிறதுலாம் கிடையாது. யாரையும் குறை சொல்லக்கூடிய நோக்கம் இல்லை. அவங்கதான் நம்மை விட உத்தமர்கள், வீரர்கள், பலமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள். ஈமானும் ஆரோக்கியமாக இருந்தது அவர்களிடத்தில், உடம்பும் ஆரோக்கியமாக வைத்திருந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எத்தனையோ ஹஜ் செஞ்சிருக்காங்க என்ற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தில் இருந்தார்கள். இன்று காசா பாலஸ்தீனப்புடைய நிலைமை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும். அங்கே வசிக்கின்ற முஸ்லிம்களுடைய இன்னல் என்ன, பிரச்சனை என்ன, குழப்பம் என்ன, தியாகங்கள் என்ன. தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு. உறங்குவதற்கு சரியான இடமோ வீடோ இல்லை, உண்ணுவதற்கான உணவு இல்லை. அவர்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வேற என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாலஸ்தீனத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான், உங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் உங்களுடைய மகன் இஸ்மாயில் ஜபீஹுல்லாவையும் அழைத்து சென்று ஒரு இடத்துக்கு போய் விட்டுருங்க அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க போய் விடணும்? உங்களுக்கு வழிகாட்டியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழி காட்டிட்டே வந்தாங்க. அந்த இடம்தான் கருப்பாக தெரிகின்ற மலை குன்றுகள், சுத்தி காபா ஆலயமும் இல்லை, சஃபா மர்வா மலை. அந்த இடம் வந்த உடனே மக்காவுடைய கட்டிடங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, மனித இனமே இல்லை, சொல்லப்படுகிறது எந்த உயிரினமும் இல்லை. அந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. விட்டுட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுக்கிட்டே வராங்க, இங்க விட்டுட்டு போறீங்களே, என்ன நோக்கம்? அப்போ சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? நம்ம கேட்கும்போது ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமானை பாருங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்குமே ஆனால் லம் யுஸஇனல்லாஹு லம் யுஸஇனல்லாஹு லம் யுஸஇனல்லாஹு அல்லாஹ் எங்களை அழித்து விட மாட்டான், அவன் பாதுகாப்பான், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு பெண்மணியும் பச்சிலம் குழந்தை, கை குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் ஜபீஹுல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தைரியம் எப்படி வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் இருக்கும் பொழுது நமக்கு என்ன, இந்த ஈமானை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சாதாரண விஷயத்துகளுக்காக
அவன் எதிரி ஆயிட்டா, இவன் எதிரி ஆயிட்டா, அவனால பிரச்சனை, இவனால பிரச்சனை, அவன் நம்ம பின்னாடி இருக்கா. எவன் நமக்கு பின்னாடி யார் என்ன இருந்தா நமக்கு என்ன? நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்முடனும் சரி அல்லாஹ் இருக்கின்றானோ என்று பார்க்க வேண்டும். இருந்தால் போதும், எது நடந்தாலும் ஒன்றுமில்லை. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இறந்தாலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அங்கே சஃபா மர்வாக்கு பின்னாடி ஓடினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் இனி கூட சஃபா மர்வாவில் சை செய்வாங்க ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவங்களோ. அங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு பச்சை விளக்கு போடப்பட்டு இருக்கும், அங்கே ஓடணும். ஆண்கள் மட்டும் ஓடுவார்கள், பெண்கள் ஓட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய பெண்கள் சார்பாக நம்முடைய தாய் ஹஜரத் அன்னை ஆயிஷா, ஹஜரத் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடிட்டாங்க தன்னுடைய மகனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீருக்காக. அதனால பெண்கள் ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனவே அப்படிப்பட்ட இடத்தை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். சஃபாவையும் பார்த்தோம், மதீனாவையும், சஃபாவையும் பார்த்தோம், அதே மாதிரி மர்வாவையும் பார்த்தோம். சஃபால கொஞ்சம் பெரிய ஒரு 8 அடி இல்ல 10 அடி அளவு, 10-12 அடி அளவு ஒரு 2-3 பாறை இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். ஆனா மருவால பார்த்தீங்கன்னா தரைமட்டமா இருக்குது, ஆனா பாறை இருக்குது, நல்லா உன்னிப்பா கவனிச்சா இருக்குது. எனவே இதையெல்லாம் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அவங்களுடைய தியாகங்களை அமலாக ஆக்கிட்டான், உம்ராவுடைய செயலாக ஆக்கிட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு குர்பானி, அதை பத்தி உங்களுக்கு தெரியும், குர்ஆன் நல்லா தெளிவா விவரிக்கின்றான். யா அபதி ஃபஅல் மா துஅமர், யா அபதி ஃபஅல் மா துஅமரு இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற ஆயத்துல சொல்லுவான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து, மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் உன்னை ஜுபா செய்ய போறேன், நீ என்ன சொல்றேன்னா, அவர் சொன்னாங்களா, யா அபதி, என்னுடைய தந்தைய, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை செய்யுங்க, நான் பொறுமையா இருக்கேன், நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஏன் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் கிடைக்க போறான் எனக்கு, நீங்க உங்களை விட அல்லாஹ் சிறந்தவன். யார் சொல்றா? இஸ்மாயில் தபீஹுல்லா. அதே மாதிரி உலகத்துக்கு பதிலாக சொர்க்கம் கிடைக்கும் போது உலகத்தை விட சொர்க்கம் சிறந்தது என்பதாக சொன்னாங்களா. அந்த சிறு வயது இருக்கக்கூடிய இஸ்மாயில் தபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படி வளர்ந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு பகரமாகத்தான் இன்று குர்பானி ஒவ்வொரு செல்வந்தர்கள் முஸ்லிம்கள் மீதும் கடமை. யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவர்கள் மீது குர்பானி கடமை, யார் மீதெல்லாம் சதகத்துல் ஃபித்ர் கடமையோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறது. ஆற்றில் ஒரு பங்காக இருக்கிறது, மாட்டில் 7 பங்காக இருக்கிறது, ஒட்டகத்தில் 7 பங்காக இருக்கிறது. எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மவ் வஜத சஅதன், எவரவர்கள் சக்தி பெற்றிருந்து ஐயுதஹிய குர்பானி கொடுக்க, வலம் யுதஹி அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்களுடைய தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம், எங்களுடைய ஈத்காக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்களாம். யாருக்கு சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவங்க என்னுடைய பள்ளிவாசலுக்கு, நம்முடைய ஈத்காவுக்கு வர வேண்டாம் என்ற வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அது கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினிய பில் மதீனதி, நபி அவர்கள் 10 வருடங்கள் மதீனால தங்கினாங்க. ஒவ்வொரு வருடமும் வஃபி குல்லி சனத்தின் யுஸஹி, திர்மிதி ஷரீஃப்ல இடம்பெற்ற ஹதீஸ், ஒவ்வொரு வருடமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தாங்க என்பதாக சொல்லப்படுகிறது. இதுல ஒரு வரலாறும் இருக்கிறது. 100 ஒட்டகத்தை கொடுத்திருக்காங்க, அதில் 63 ஒட்டகத்தை தானே அறுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒட்டகம் எல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் தானாக முன்வந்து கழுத்தை நீட்டியதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. என்ன அருங்கன்னு சொல்ற மாதிரி இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களில் ஒரு அற்புதமாக கருதப்படுகிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் ஹயாத்தாக்குவதற்காகத்தான், அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய பொருத்தமான விஷயங்களில் ஒன்றுதான் ஹஜ்ஜாகவும் உம்ராவாகவும் தவாஃபாகவும் சஃபா மர்வா சையாகவும் உக்கூஃபே அரஃபாவாகவும் உக்கூஃபே முஸ்தலிஃபா மினாவாகவும் குர்பானியாகவும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டு அமல் செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு 9வது ஜுல்ஹஜ்ஜுடைய ஒரு நோன்பு சுன்னத்தாக இருக்கிறது. அதன் மூலமாக நபி அவர்கள் கேட்கப்பட்டது, சுயிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சியாமி யௌமி அரஃபா,
அரஃபாவுடைய நோன்பை பற்றி நபி அவர்களுக்கு கேட்கப்பட்டது. நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகையில் யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா என்று சொன்னார்கள். முந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் வருகின்ற பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் இந்த ஒரு சுன்னத்தா நோன்பை வைப்பதன் காரணமாக என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உக்கூஃப் அரஃபாவுடைய நாள்ல ஷைத்தான் இழிவடைகின்றான், கேவலம் அடைகின்றான். அவன் அலைகின்ற அந்த கேவலம் எப்பொழுதுமே அடைந்ததில்லை. காரணம், மக்களை எப்படியாவது கெட்ட திசையில மக்களை திருப்பி நரகத்துல போட்டுருன்னு அவருடைய பேராசை. அது எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின்படி வாழ்வதன் மூலமாகவும் அந்த உக்கூஃபே அரஃபா என்று சொல்லப்படுகின்ற அரஃபாவுடைய மகிமையில் அல்லாஹு தஆலாவுடைய மகிழ்ச்சியின் காரணமாக எல்லா ஹாஜிகளுடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்துகின்றானே. இந்த நிகழ்வை கண்டு, இந்த நிகழ்ச்சியை கண்டு, இந்த வரலாற்று சம்பவங்களை கண்டு அவன் மிதிப்படல், கேவலம் அடைவது, இகழ்ச்சி அடைவது அது சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் எப்பொழுதும் ஷைத்தான்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு பக்கபலமாக, உதவியாக, ஒத்தாசையாக அல்லாஹ்வை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.